திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில் வழி வளமுறை இறையே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாகாம்பிகை. இந்த தளத்துல இருக்கிற அம்பிகை இவங்க தான். தவகுலத்துல இருக்கிறாங்க. இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய சிற்ப வடிவத்துடைய அந்த நாகாபரணம் தலைமையில சிரசுல இருக்கு. இங்க வழிபடுறவங்க திருமண தடை உள்ளவங்க, காலசர்ப்ப தோஷத்தால திருமணம் தடையா இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாம் இங்க இருக்கிற அந்த தளத்துல இருக்கிற அம்பாள் வழிபடும் பொழுது அதிசீக்கிரம் புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்குது. இதுல விசேஷம் என்னன்னாவே எல்லா கோயில்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாகநாதரோட நாகாம்பிகை அப்படிங்கிறது பெயர்ல இல்ல. இங்க நாகாம்பிகை அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறதோட மட்டும் அல்லாமல் கிழக்கு பார்க்கவே இருக்காங்க. அம்பாளும் கிழக்கு பார்க்க இருக்காங்க, ஐயாவும் கிழக்கு பார்க்க இருக்கிறாங்க. அதனால இத்தலத்துல இந்த ரொம்ப 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 விசேஷமாக தவக்கோலத்துல உள்ளதாக புராணங்கள்லயும் சொல்லப்படுது. அதுபோல இதை அனுதினமும் வழிபடுறவங்களுக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்றதாக இந்த அம்பாள் இருக்கிறாங்க. இதை அனைவரும் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணி இந்த அம்பாளோட பாக்கியத்தை பெறுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வானவராங்குடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் மற்றும் நாகாம்பிகை எண்ணிய தரிசனமில் தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து சாத்தனூர் வழியாக திருவையாறு செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் திருவையாறு செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா கூத்தூர் அப்படிங்கிற கிராமம் வரும். அந்த கூத்தூர்லேருந்து இடதுபுறம் சுமார் 2 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வானவராங்குடி என்று அழைக்கக்கூடிய புதைகிரியில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வானவராங்குடி அப்படின்னு கேட்குறத விட புதைகிரி நாகநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எளிதில் அவங்க வழி காமிப்பாங்க. திருவையாறுலேருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கூத்தூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்தோம் அப்படின்னா தர்மசாஸ்திர ஆலயம் இருக்குது. அந்த தர்மசாஸ்திர ஆலயத்துக்கு நேர் எதிரில் செல்லக்கூடிய சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். ஆலயத்தோட எண்ணை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெளியூர்லேருந்து ஆலயத்துக்கு வரீங்க அப்படின்னா ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்கள தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு ஏதுவாக இருக்கும். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையிலேயே நாககிரீடத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை எண்ணெய் மற்றும் நாகநாதரை வழிபாடு செய்யும் பொழுது கால சர்ப்பதோஷம் மற்றும் நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியன்மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் அஷ்டநாகர்கள் வழிபாடு செய்த சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. தேவர்கள் மற்றும் சித்தர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்திருக்காங்க. அது எல்லா வரலாறையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் மற்றும் நாகாம்பிகையை தரிசனம் பண்ணிடலாம். பொதுவாக நாகநாதர் சன்னதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் நாகாம்பிகை அப்படிங்கிற பேரோடு காணப்படுறது இந்த ஒரு தலத்தில் தான் அரிதாக காணப்படுது. மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா பராந்தக சோழர் காலத்தில் கற்றளியாக மாற்றி கட்டப்பட்டிருக்கு. ஆலயத்தோட நுழைவாயிலில் பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகள்லாம் காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வரும் பொழுது விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக பலிபீடம் காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். பலிபீடத்தை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பகவான் அருள் பாலிக்கிறாரு. நந்தி பகவான் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்தி பகவானை தரிசனம் செய்துட்டு நந்தி பகவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. நந்தி பகவானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நின்ற கோலத்தில் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. வலதுபுறம் முருகபெருமான் அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் மற்றும் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார சொல்கிறோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் உமையோடு அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்க. அவங்களுக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் மற்றும் முருகபெருமான் நின்ற கோலத்தில் காணப்படுறாரு.
இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. தலை விநாயகர் வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்துக்குள்ளார சென்று இறைவனை வந்து தரிசனம் பண்ணலாம். தலை விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை சங்கடகர சதுர்த்தியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கேது திசையால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இந்த ஆலயம் இருக்கக்கூடிய வானவரங்குடியை வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல தம்பி அப்படிங்கிற வந்து ஆண்டு வந்தான். நாட்டுக்கு ஒரு நல்ல தம்பி, நாட்டுக்கு பாதி, நல்ல தம்பிக்கு பாதி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வந்து இந்த ஊரில் வந்து சொல்லப்பட்டுருக்கு. அந்த நல்ல தம்பியோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்வெட்டில் வந்து செதுக்கி காணப்படுது. அதையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்கள், மேலே பாருங்கள், நல்ல தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டானது காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து தேவர்கள் மற்றும் சித்தர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாகநாதரை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி வந்து காணப்படுறாரு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நாகநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் நாகநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நாகநாதர். அனுதினமும் தேவர்கள் மற்றும் சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து சதுர ஆவுடையாக வந்து காணப்படுறாரு. நாகநாதரை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன், இந்த ஆலயத்தில் எப்போல்லாம் திருவிழாக்கள் நடைபெறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்கிட்ட வந்து கேட்டு நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் வாங்க. காவிரியும் கொள்ளிடமும் கரை புரண்டு பாய்ந்தோட கவினார் சோலை, பூவிரிய மனமரப்பும் புகழ் வானவராங்குடியில், நாவிரிய புலவரைத்தும் நாகாம்பிய உள்நுரை நாகநாதர், தூவிரிய பாதமலர் துகளரவே என்னாலும் போற்றி வாழ்த்துவோமே. இப்போ நம்ம நாகாம்பிய உள்நுரை நாகநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கிறோம். இது காலத்தால் வந்து முற்பட்டது. கிமு 2000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் வந்து உருவானதாக சொல்கிறாங்க. ஆனால் காலகட்டத்தில் அது ரொம்ப பழுது அடைஞ்சிச்சு. எப்போ பழுது அடைஞ்சிச்சுங்கிறது எங்கள் தலைமுறைகளுக்கு யாருக்குமே தெரியலை. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பாலாலயம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சோம். அதுக்கு முன்னாடி எப்படி இது அழிஞ்சுது அப்படின்னு சொன்னால், உறையூரை தலைநகரமாக கொண்டு வந்து அந்த கரிகால சோழனை பாண்டியனால வந்து அந்த உறையூர் வந்து அழியும் பொழுது காவிரி பூம்பட்டினத்துக்கு போகும் பொழுது இந்த வழியாக வந்து போனதாக சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வரும் பொழுது கரிகாலோட தாய் வந்து கீழேயும் அவங்களோட பட்டத்தரசி வந்து யானை மேலேயும் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து இத்தலத்தில் உள்ள இறைவன் வந்து கோபம் கொண்டு மண் மாறி பொழிந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செவி வழி செய்தி இருக்கு. அதனால பல காலத்துக்கு அப்புறம் இங்கே இருக்கிற செல்வந்தர்களும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களும் எல்லாரும் பெரிய முயற்சி எடுத்து சிதிலமடைஞ்ச நிலையில என்னென்ன சாமி எப்படி எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இந்த ஸ்தல வரலாறு புஸ்தகத்துல இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்ணி அந்த இடத்துல பாலாலயம் பண்ணி எல்லா சாமியையும் ஒரே இடத்துல எடுத்து வச்ச போட்டோ வந்து இதுல இருக்கு. பாலாலயம் பண்ணி இது மாதிரி பண்ணி 2007 ஆணி மாதம் 6ஆம் நாள் 2007 புதன்கிழமை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் சென்ற வருடம் பாலாலயம் பண்ணி, இது விமான பாலாலயம், ஏன்னா சாமி எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறாங்க, விமான பாலாலயம் மட்டும் பண்ணி இப்போதைக்கு மறுபடியும் அடுத்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்தலத்தில் யார் யார் வந்து வழிபட்டாங்க அப்படின்னா தேவர்கள் சித்தர்கள், தேவர்களும் சித்தர்களும் வந்து சேர்ந்து வழிபட்ட இடம் வந்து இந்த நாகநாத சுவாமி. தேவர்களும் சித்தர்களும் வந்து வழிபடும் பொழுதுதான் அந்த சாமிக்கும் பக்கத்துல இருக்கிற மண்டபம் தேவர்களும் சித்தர்களும் இருக்கிற இடம் தான் அப்படின்றாங்க. அவங்க வழிபடுறதுக்காக தான் அந்த மாதிரி மண்டபமே வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அதே மாதிரி இங்கே நம்மளோட சாமியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாமிக்கு பக்கத்துல சைவர்களும் சித்தர்களும் வழிபடுற மாதிரி அந்த இடம் இருக்கு. அடுத்து அஷ்ட நாகர்களும் வந்து இங்க வந்து வழிபட்டிருக்காங்க. அஷ்ட நாகர்களும் வந்து இங்க வழிபட்டதுனால இந்த இடம் வந்து காலசர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்டு யார் யாருக்கு வந்து திருமண தடை நடக்குதோ, புத்திர பாக்கியம் வந்து காலம் தாழ்ந்து கொண்டுட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலத்துல உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அஷ்ட நாகர்களை நாங்கள் வந்து தல விருட்சகத்துல நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அந்த ராகு காலத்துல பாலாபிஷேகம் பண்ணி வழிபடும் பொழுது அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷத்தால இருக்கிற அந்த பாதிப்பு நீங்கி அதிசீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கிடைக்குதுங்கிறது இந்த தலத்தோட ஒரு ஐதீகம். அதனால அஷ்டநாகர்களும் சித்தர்களும் தேவர்களும் வந்து வழிபட்ட இடம். இப்போ நீங்க அந்த படத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது
அந்த சீலமடைஞ்ச இடத்துல எப்படிலாம் கும்பாபிஷேகம் வந்து பண்ணாங்கிறது தான் வந்து அந்த இதெல்லாம் நீங்க பார்த்தது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் கோயில் உள்ள நுழையும் பொழுதே அந்த கோயில் விமானம் ராஜகோபுரத்துக்கு அடியில் இருக்கிற அந்த சுவர்கள்ல கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டை எடுத்து நம்ம என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற பத்மநாத பெருமாளுக்கு உரிய சொத்து அந்த கல்வெட்டுல வந்து இருக்கு. அதுவும் வந்து இதுல ஒரு சிறப்பு செய்தியா சொல்றாங்க. இங்க இருக்கிற பெருமாள் வந்து பத்மநாத பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க, அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க பக்தர்களுக்காக. அவங்களுக்கு இந்த ஸ்தலத்துல வந்துட்டு மாசம் மாசம் திருவோணம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம ஏகாதசி, மார்கழி மாசத்துல வர ஏகாதசிய நல்லா சிறப்பாக செய்து பக்தர்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுறோம். அதுபோல் இங்கே நாகநாதருக்கு ஒவ்வொரு வருடமும் தை மாசத்துல வந்து மாசத்துல சிவன்ராத்திரி 4 கால பூஜை, மாசி மகம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. மார்கழியில் வந்து திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், உற்சவரை கொண்டுட்டு வந்து அந்த நடராஜர் சன்னதியில் கொண்டுட்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஊருக்கு எல்லாமே அந்த 2 பேரும் வந்து ஊர்வலமாக வந்து ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு வந்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு வந்து அன்னம்பாளிப்பு நடைபெறுது. ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செஞ்சு அதுபோல பக்தர்களுக்கு வந்து அந்த பிரசாதம் வந்து வழங்கப்படுது. ஆடி மாசத்துல நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி அந்த சாமிக்கு வந்து சிறப்பாக வந்து அபிஷேகம் பண்ணி நாகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த நேரத்தில் யார் யாருக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளுமே சீக்கிரம் நீக்கிற மாதிரி அது பண்ணி வரவங்க எல்லாமே வந்து பலனை பெற்று போயிட்டு இருக்காங்க. கால சர்ப்ப தோஷம், நாக தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிசீக்கிரம் அந்த பாதிப்பிலிருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆடி மாசத்துல நடக்கிற அந்த நாக பஞ்சமிக்கு வந்து கலந்து அந்த பூஜையில கலந்துட்டு அப்ப வர பிரசாதத்தை நீங்க வாங்கி போனீங்க அப்படின்னு சொன்னா அதுலேருந்து அவங்களுக்கு சீக்கிரம் வந்து ஒரு விடுப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. முருகன் வந்து இங்க சூர சமஹார மூர்த்தியா இருக்காரு. அதாவது எல்லா கோயில்லையுமே வந்து மயில் வந்து முருகனுக்கு வலப்பக்கம் இருக்கிறப்ப இந்த கோயில்ல வந்து மயில் வந்து முருகனுக்கு இடப்பக்கத்துல இருக்கிறாங்க. அதுவே இந்த கோயில்ல உள்ள ஒரு விசேஷம். இன்னும் அந்த கோயில் சிற்பம், அந்த முருகனோட சிற்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா சிலைக்குள்ளேயே கல்லாலேயே அந்த ஓங்கார வடிவம் இருக்கும். அதுவுமே ஒரு விசேஷம். அப்போ சத்ரு சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறதுனால இங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்து அந்த முருகனை வந்து வழிபட்டு அந்த முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் வந்து யார் வந்து தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு எதிரிகளால தொல்லை இல்லை அப்படின்றாங்க. அதனால முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட சேர்ந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சத்ரு சம்ஹார மூர்த்தியா வந்து அருள் புரிகிறாரு. அதுவுமே இந்த கோயில்ல ஒரு ஸ்தல சிறப்பு. அதுபோல தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளா இருக்கிறாரு. அதுவுமே கல்லால மரத்துல சனகாதி முனிவர்களோட கீழே பக்கத்துல இருக்கிறாரு. அதனால அதுவும் சிறப்பு. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா சாமியோட பின்னாடி வந்து அர்த்த நாரீஸ்வரர் வடிவமும் பக்தர்களுக்கான அருள்பாலித்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த அம்பாள் இருக்காங்க. அம்பாள் அப்படிங்கிறவங்க தான் நாகாம்பிகை. நாகாம்பிகையை வந்து கிழக்கு பார்க்க இருக்கிறது ஒரு சிறப்பு, தலையில நாகத்தோட இருக்கிறதுங்கிறது இன்னொரு சிறப்பு. அம்மாவுக்கு வந்து மாசம் மாசம் பௌர்ணமி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம புரட்டாசி மாசத்துல நவராத்திரி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பா நடக்குது. அது போல வந்து அம்பிகையை வந்து அதே மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ அந்த வழிபட்டு யார் யார் வந்து போறாங்களோ அவங்களுக்கு அதிசீக்கிரம் திருமணம் அப்படிங்கிறது கிடைக்கும், புத்திர பாக்கியதுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அம்பாளோட மிகவும் சிறப்பானது. அதுபோல இங்கே சண்டிகேஸ்வரரும் அமர்ந்திருக்கிறாரு. அந்த இடத்துல துர்க்கையும் அருள்பாலிச்சிட்டு இருக்கிறாங்க. நவகிரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நவகிரகத்துல இருக்கிற எல்லா மூர்த்திகளும் ஒருவர் வந்து நீங்க எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா பக்கத்தும் திரும்பி இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற நவகிரகத்துல இருக்கிற சாமி எல்லாமே சூரியனை பார்த்து இருக்கிறாங்க. அப்ப சூரியனை பார்த்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நடுப்புற சூரியன் இருக்காங்க, எல்லா நவகிரகங்களும் சூரியனை பார்த்து இருக்கிறாங்க. அதே போல ராகும் கேதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது இந்த தலத்தோட சிறப்பு. குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கிறதுமே ரொம்ப 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 சிறப்பு. இந்த மாதிரி நவக்கிரகமும் அமைஞ்சிருக்கிற ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஊர் தான். இதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நாங்களாம் பக்கத்துல வந்து தினமும் அதை தரிசனம் பண்ணிட்டு அதோட அருளை வந்து நாங்கள் பெற்றுட்டு இருக்கிறோம். அதனால நவக்கிரகமே இந்த ஆலயத்துல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து கால பைரவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருமே கால பைரவரா இருக்காரு. யோக பைரவர், என்னென்னமோ பைரவர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து கால பைரவராக இருக்காரு. பக்தர்களுக்கு அந்த நீங்கள் வண்டியில் வாகனத்துலலாம் வேகமாக போகும்பொழுது ஏற்படுற அந்த தடைகள், திடீர்னு அந்த ஆக்சிடென்ட்னால வர்ற தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு இங்கே அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியில் அந்த பைரவருக்கு வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு. தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வந்து பண்ணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாசத்துல. அந்த வழிபாட்டில் வந்து கலந்துட்டு நீங்கள் வந்து நான் அந்த கால பைரவரோட அருளை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் இருக்கிறார். காலபைரவருக்கும் பக்கத்தில் சந்திர பகவான் இருக்காரு. சந்திர பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய மனதுக்கு இருக்கிறவரே வந்து மனக்காரகன்னு சொன்னாவே சந்திரன் தான். அப்போ திடீர்னு சந்திராஷ்டமம்லாம் நம்ம வந்து நீங்கள் ஜோசியத்துல எல்லாம் சொல்லுவாங்க. சந்திரன் வந்து நமக்கு 8வது இடத்துல இருக்கும்பொழுது ஏதாவது நம்மளை அறியாமல் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோன்னு. அதுபோல் அந்த சந்திராஷ்டமம் நடக்கிற நாட்கள் நம்மளுடைய மனத்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சந்திரனை வந்து இந்த தளத்தில் இருக்கிற சந்திரனை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலம்புரி விநாயகருக்கும் சித்தி விநாயகருக்கு எதிர்த்த மாதிரியே வந்து சூரியன் இருக்கு. சூரியன் தான் இந்த தலத்தோட ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதனால இந்த சூரியனை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த சூரியனுக்கு வந்து வழிபாடு பண்ணி அந்த சூரிய பகவானோட அருளையும் பெறணும். அதுபோல அந்த சத்ரு சம்ஹாரமூர்த்தியான அந்த முருகனுக்கு வந்து மாதம் கார்த்திகை பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு. அதுபோல அங்கே பக்கத்தில் இருக்கிற செல்வ கணபதிக்கு வந்துட்டு சங்கடஹர சதுர்த்தி அந்த பூஜை வந்து மாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல் அந்த முருகனுக்கு ஐப்பசி மாதத்தில் வர சூர சம்ஹார அந்த விழாவும் 6 நாள் விழாவிலையும் இந்த இடத்துல முருகனுக்கு வந்து நல்ல விழாவாக நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் குரு பயிற்சி, நவகிரக பயிற்சியில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி அப்படி எல்லாமே அந்த நவகிரகத்துக்குரிய வழிபாடு எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஆலயத்தில். அதுபோல் அந்த நவகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து நடராஜரும் சிவகாமி அம்மானு இருக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா பூஜை அந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்துட்டு இருக்கு. கார்த்திகை மாசத்துல 4 சோமவாரம் தொடர்ந்து பக்தர்களால் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அதுல 4 சோமவாரத்துல ஏதாவது ஒரு சோமவாரத்துல சங்காபிஷேகம் கண்டிப்பா அந்த ஆலயத்துல தொடர்ந்து ஒரு 4 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறதுமே யாகம் வச்சு இறைவன் வந்து வழிபடுறது. நம்ம சோமவாரத்துல அந்த சங்காபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சங்காபிஷேகம் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னமாளிகை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற இந்த தளத்துல இப்போ 1 வருஷமா பாலாலயம் பண்ணி இந்த கும்பாபிஷேக வேலைகள் அப்படிங்கிறது ஆகாம கொஞ்சம் தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு அதிசீக்கிரம் இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பக்த கொடிகளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விண்ணப்பமா வைக்கிறோம். லட்சமான அந்த வில்வத்துல கீழே இருக்கிற அந்த அஷ்ட நாகர்கள் அப்படிங்கிறவங்க ஆதியில வந்து நாகர் இனம் தான் அந்த சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த அஷ்ட நாகர்கள் தான் முத அந்த ஆலயத்துல வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அந்த லிங்கம் அம்பாள் எல்லாமே பிரதிஷ்டை பண்ணி ஒரு பெரிய கோயிலா வந்து கால அடைவுல வந்து கட்டியிருக்கிறாங்க. அஷ்ட நாகர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அனந்தன், வாசுகி, கார்கோடன், தட்சகன், சங்கபாலன், குளிகன், பத்மநாபன், மகாபத்மநாதன் அப்படின்னு சொல்லி அஷ்ட நாகர்களும் வந்து இந்த இடத்துல வந்து வழிபட்டு இன்னும் ஒவ்வொரு நாளும் வந்து வழிபட்டு சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டு போறதாக அது ஒரு ஐதீகம். இந்த தலத்துல வந்து ஒரு சிறப்பு. இந்த தலத்துக்கு வந்து வர்றதுக்கு வந்து பஸ் ரூட் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா திருவையாறு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். திருவையாறு அப்பருக்கு வந்துட்டு கைலை காட்சி கிடைச்ச இடம் அந்த திருவையாறு. புலனைந்தும் பொறிக்கலங்கி நெருமையங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருவான் அமரும் கோயில் வளமந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே அப்படிங்கிறது அந்த ஐயாரோட பதிகம். அந்த ஐயாரப்பரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த திருவையாறுல இருந்து திருக்காட்டுப்பள்ளி வர அந்த பஸ் ரூட்ல கூத்தூர் அப்படிங்கிற நீங்க அந்த பஸ் வழித்தடத்துல வந்து நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா கூத்தூர்லேருந்து உள்ள ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இந்த வானராங்குடி இந்த நாகாம்பிகை உடனுடைய நாகநாத சுவாமி ஆலயம் வந்து இடம்பெற்றிருக்கு. நீங்க கூத்தூர் வந்து இறங்கி நாங்கள் கொடுக்குற அந்த அலைபேசி நம்பர் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எப்பொழுது வேணாலும் வந்து நாங்கள் அழைச்சிட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால இங்க வர்றதுக்கு திருவையாறுலேருந்து திருக்காட்டுப்பள்ளி வர பஸ்ல கூத்தூர் அப்படிங்கிற தளத்துல நீங்க அந்த இடத்துல வந்து பஸ் நிறுத்தத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. நாகமோடு மானோடு ஏந்தியவா விடையனார் வில்வத்தலம் உரையும் வானவராம் குடிதனில் கொடைகுணம் கொண்டரும் நாகாமிகை உடனுரை நாகநாதர் தடையெல்லாம் நீங்கிடுமே ஐயன்தாள் பணிவார்க்கே. தடையெல்லாம் நீங்கிடுமே ஐயன்தாள் பணிவார்க்கே. சாமிகிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ கோரிக்கையோட வர்றோம். ஆனா திருவாசகத்துல மணிவாசக பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு? வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேணினியாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசொன்று உண்டெனில்
அதுவும் உந்தன் விருப்பன்றே. நமக்கு என்ன பரிசு வேணும் அப்படிங்கிறது சுவாமி ஆகிய நம்முடைய எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற அவருக்கு தெரியும். அதனால ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே நால்வரத்துல மணிவாசகரோட உற்சவரும் இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த ஸ்தலத்துல திருவாசகம் முற்றோதல் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. இங்க வர பக்த கோடிகள் இந்த இறைவனோட அருளை பெறணும் அப்படிங்கிறது தான் உங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஊர் பிரமுகரிடம் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே எப்போல்லாம் வந்து திருவிழாக்கள் நடைபெறுது, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து மேலும் வந்து பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு நாகதோஷம் ஏற்பட்டிருக்கு, அந்த நாகதோஷத்தால் வந்து எத்தனையோ இடங்களில் வந்து நாங்கள் வந்து திருமணத்துக்கு வரம் பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து திருமணம் கைகூடவே மாட்டிக்குது. கால சர்ப்பதோஷத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு திருமண தடையாக இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டநாகத்துக்கும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதரை வந்து வழிபாடு செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே திருமணம் கைகூடும். ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சூரிய பகவானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டுருக்கோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பத்மநாப சாமியோட சன்னதி வந்து காணப்படுது. திருவனந்தபுரத்தில் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சாமி இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நின்ற கோலத்தில் வந்து காணப்படுவார். இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் வந்து நடைபெற்றுருக்கு. இந்த காணொலியை காணக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பரை வந்து தொடர்பு கொண்டு தங்களால் ஆன கைங்கரியங்களை வந்து இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு வந்து செய்யலாம். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பத்மநாப சாமி வந்து தரிசனம் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா செந்தலையில் வந்து அமர்ந்த கோலத்தில் பத்மநாப சாமி வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நின்ற கோலத்தில் பத்மநாப சாமி வந்து காணப்படுறாரு. பத்மநாப சாமிக்கு அருகிலேயே மகாலட்சுமி அண்ணியும் வந்து நின்ற கோலத்தில் காணப்படுறாங்க. பத்மநாப சாமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த தம்பதி சகிதராக இருக்கக்கூடிய பத்மநாப பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். மேலும் திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும். திருவோண நட்சத்திரத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பத்மநாப சாமி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கும். மேலே இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கும். குறிப்பாக திருமண தடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் மற்றும் நாகதோஷத்தால் வந்து திருமண தடை வந்து ஏற்படும். அந்த மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும். இந்த இடத்துல நர்தன கணபதி அருள் பாலிக்கிறாரு. நர்தன கணபதியை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சக்கராப்பள்ளியை மையமாக கொண்டு எப்படி வந்து சப்தஸ்தான திருவிழா வந்து நடைபெறுதோ அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வர ஆலயத்தை மையமாக கொண்டு இந்த தலத்திலே வந்து ஆதி காலத்தில் வந்து சப்தஸ்தான திருவிழா வந்து நடைபெற்றிருக்கு. தற்போது வந்து அந்த திருவிழாவானது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விழா வந்து மீண்டும் நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து திருவாசகம் முற்றோடல் வந்து நடைபெற்றிருக்கு. திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோயிலை மையமாக கொண்டு நேமம், திருச்சென்னம்பூண்டி, வானவராங்குடி, செந்தலை, திருசடை வளந்தை, திருக்கானூர் ஆகிய 7 தலங்களை மையமாக கொண்டு அந்த காலத்தில் வந்து சப்தஸ்தான திருவிழா வந்து நடைபெற்றிருக்கு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரி வந்து சப்தஸ்தான திருவிழா நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மகா செல்வ கணபதி அருள் பாலிக்கிறாரு. மகா செல்வ கணபதியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து சதுர்த்தியில் வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்த்துடலாம். உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டு உறையூரிலிருந்து கிளம்பி காவேரி பூம்பட்டினத்துக்கு வந்து நடைபாதையாக வராங்க. அப்பொழுது இந்த ஆலயத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய விஷ்ணுபுரம் வழியாக கரிகால சோழனோட தாய் வந்து நடந்து வராங்க. கரிகால சோழ மன்னனோட ஆசை நாயகி பட்டத்து யானை மேலே வந்து ஏறி வராங்க. இதனை பொறுக்க இயலாத இறைவன் வந்து சினம் கொண்டு மண்மாரி பொழிய செய்ததாக வந்து செவியொலி செய்தி வந்து காணப்படுது. இந்த மண்மாரியில் வந்து ஊரும் கோயிலும் வந்து புதைந்தது. அதனால தான் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து புதைகிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மண்மலையால் வந்து புதைந்ததுனால இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து புதைகிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து இந்த பகுதியை வந்து வானவராயங்குடி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மக்கள் யாருக்கு தெரியாது. புதைகிரி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எழுதியில் வந்து தெரியும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது சத்ரு சம்கார முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு.
வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய சத்ரு சம்கார முருகனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த முருகனை வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த முருகபெருமானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகையில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. சத்ரு தொல்லையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த முருகபெருமானோட சிலை பார்த்தோம் அப்படின்னா ஓம்கார வடிவில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. முருகபெருமான தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா எதிரில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை அன்னை சன்னதியோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ராகுகேது தோஷம் மற்றும் நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை மற்றும் நாகநாதரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். பொதுவாக வந்து நாகநாதர் சன்னதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட திருநாமம் வந்து பெரிய நாயகி, சவுந்தர நாயகி இந்த மாதிரி பேர் தான் வந்து காணப்படும். நாகநாதர் மற்றும் நாகாம்பிகை அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறது இந்த தலத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை என்னை பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே வந்து நாக கிரீடத்தோடு வந்து இந்த தலத்தில் வந்து அருள் பாலிப்பாங்க. அது வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. மேலும் வந்து இறைவனுக்கு இடதுபுறம் திருமண கோலத்தோடு சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறது இந்த ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை என்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில் வழி வளமுறை இறையே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாகாம்பிகை. இந்த தளத்தில் இருக்கிற அம்பிகை இவங்க தான் தவகுலத்தில் இருக்கிறாங்க. இதில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய சிற்ப வடிவத்தோடைய அந்த நாகாபரணம் தலைமையில சிரசில் இருக்கு. இங்கே வந்து வழிபடுறவங்க திருமண தடை உள்ளவங்க, காலசர்ப்ப தோஷத்தால வந்து திருமணம் வந்து தடையா இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்க எல்லாம் வந்து இங்க இருக்கிற அந்த தளத்துல இருக்கிற அம்பாளை வந்து வழிபடும் பொழுது அதி சீக்கிரம் வந்து புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியமும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுல விசேஷம் என்னன்னாவே எல்லா கோயில்லையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாகநாதரோட நாகாம்பிகை அப்படிங்கிறது பெயர்ல இல்ல. இங்க நாகாம்பிகை அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறதோட மட்டும் அல்லாமல் கிழக்கு பார்க்கவே இருக்காங்க. அம்பாளும் கிழக்கு பார்க்க இருக்காங்க, ஐயாவும் கிழக்கு பார்க்க இருக்கிறாங்க. அதனால இத்தலத்துல இந்த ரொம்ப 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 இது விசேஷமாக தவக்கோலத்துல உள்ளதாக வந்து புராணங்கள்லயும் சொல்லப்படுது. அதுபோல இதை அனுதினமும் வந்து வழிபடுறவங்களுக்கு அவ்வளோ அனுகிரகம் வந்து பண்றதாக இந்த அம்பாள் இருக்கிறாங்க. இதை அனைவரும் வந்து ஒரு தடவையாவது வந்து தரிசனம் பண்ணி இந்த அம்பாளோட பாக்கியத்தை பெறுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தவகோலத்தில் இருக்கக்கூடிய நாகாம்பிகை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்னையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாக கிரீடத்தோடு இந்த தலத்தில் அருள் பாலிக்கிறாங்க. மேலும் சாமிக்கு இடதுபுறம் திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க. நாகாம்பிகை அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரலாம். உறையூர் வந்து எதிரிகளால் வந்து தாக்கப்பட்டு அங்கே ஆண்டு கொண்டிருந்த பலரும் வந்து உறையூர்லேருந்து வெளியேறாங்க. அவ்வாறு உறையூர்லேருந்து வெளியேறினவங்களை வந்து வானதேவன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து திருக்கானூருக்கு கிழக்க வந்து தங்கியிருக்காரு. தான் தங்கிய ஊருக்கு வந்து வானவன் தேவன் குடி அப்படின்னு பேர் இருக்கிறாரு. அந்த பேர் வந்து காலப்போக்கில் மருகி வானவராயங்குடி என்றும் வானவராங்குடி என்றும் தற்போது வந்து புதைக்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை அன்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க. நாகதோஷத்தை நீக்கக்கூடிய தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கை அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். விஷ்ணு துர்க்கை அன்னையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து அஷ்டநாகர்கள் வந்து வழிபாடு செய்திருக்காங்கன்னு பார்த்தோம். அஷ்டநாகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவிருட்சத்துக்கு அருகில் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நாகநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் நாகாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக வில்வமரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக கொள்ளிடம் ஆறு வந்து காணப்படுது. இந்த எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவிருட்சத்துக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டநாகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த அஷ்டநாகர்களுக்கும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் நாகாம்பிகை அன்னைக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது
நாகதோஷம் மற்றும் கால சர்பதோஷம் அனைத்து நீங்கும். அஷ்டநாகங்களை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அஷ்டநாகங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கள் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் அனைத்து நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பாங்க, திருமண தடையால் வந்து கஷ்டப்படுவாங்க, படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து அஷ்டநாகங்களை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்கள் மற்றும் பைரவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். எதிரில் வந்து மூலவரோட விமானம் வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். இந்த ஆலயத்தில் வந்து மடப்பள்ளி, நந்தவனம் ஆகியவை வந்து காணப்படுது. நவகிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடராஜர் வந்து காணப்படுறாரு. நடராஜர் மற்றும் சிவகாமி அண்ணி வந்து காணப்படுறாங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவான் இருந்து சூரியனும் குரு பகவானும் நேருக்கு நேர் காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்களை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு உயர் பதவி வந்து கிடைக்கும், ஆளுமையான பதவி கிடைக்கும். படிச்சுட்டு நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த நவகிரகங்களுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு உயர் பதவி வந்து கிடைக்கும். மேலும் வந்து நம்மளோட ஜாதகத்தில் என்ன திசை நடந்தாலும் இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது அது சூரிய திசையாக மாறுறதா வந்து சொல்லப்படுது. சூரிய திசை அப்படிங்கிறது ஆளுமையை வந்து குறிக்கும். அரசு வேலை கிடைக்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கால பைரவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து பொதுவாக வாகனத்தில் செல்லும் பொழுது எதிரில் வந்து நாய் குறுக்க வந்து நம்ம கீழே வந்து கை காலில் வந்து அடிபட்டுக்குவோம். அந்த மாதிரி அமைப்பு ஏற்படாமல் இருக்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் வந்து ஏற்படும். பைரவருக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. சந்திர பகவானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர பகவானை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். பொதைகிரியில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை உடனுரை நாகநாதர் சாமி ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இதே ஊர்லேயே பார்த்தோம் அப்படின்னா அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற சன்னதியில் வந்து சப்த மாதர்கள் வந்து தனி சன்னதியாக தனி விமானத்தோடு வந்து அருள் பாலிக்கிறாங்க. பொதுவாக வந்து சப்த மாதர்களை நான் வந்து பஞ்சமி திதியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை யாவும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ வந்து நாகநாதர் சாமி ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்துக்கு நேர் எதிரில் செல்லக்கூடிய சாலையில் சிறிது தூரம் பயணம் செய்தோம் அப்படின்னா சப்த மாதர்களோட சன்னதி வந்து காணப்படுது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான சப்த மாதர் சன்னதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தையுமே வந்து நம்ம வந்து இப்போ வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஆலயத்துக்கு நேர் எதிரில் செல்லக்கூடிய சாலையில் வந்தோம் அப்படின்னா சப்த மாதரோட சன்னதிக்கு வந்துட்டோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சப்த மாதர் வந்து தனி சன்னதியில் மூலவராக வந்து அருள் பாலிக்கிறாங்க. சப்த மாதர்களை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த சப்த மாதர்களுக்கு வந்து தீபம் ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். 1500 ஆண்டு பழமையான சப்த மாதர்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராகி அணி வந்து பஞ்சமியில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். மேலும் வந்து நம் குடியிருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, வாஸ்து தோஷம் ஏற்படுது, வீடு நிலம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் பஞ்சமியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வராகி அணி வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து நாக பஞ்சமி அன்னைக்கு நாகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அஷ்டநாகங்களை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். கால சர்ப்ப தோஷம் மற்றும் நாகதோஷங்கள்லாம் நீங்கும். சப்தமாதர் சன்னதியோட பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பழமையான ஆலமரம் வந்து காணப்படுது. சுமார் 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மரமாக வந்து இது வந்து காணப்படுது. ரொம்ப அமைதியான முறையில் வந்து இந்த இடமானது காணப்படுது. இந்த இடத்துல வந்து கருப்பணசாமி வந்து அருள் பாலிக்கிறாரு. கருப்பணசாமியும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா மதுரை வீரன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகாம்பிகை, நாகநாதர் மற்றும் சப்த மாதர்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பழமையான ஆலமரம் வந்து காணப்படுது அப்படின்னு. குறைஞ்சது வந்து ஒரு 600 வருஷம் 500 வருஷமாவது வந்து இந்த மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அதை பயன்படுத்தி நாகநாதர் கோயில் மற்றும் இந்த சப்தமாதர் ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். திருமண தடையை நீக்கக்கூடிய நாகநாதர், நாகாம்பிகை மற்றும் சப்தமாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.